Hi friends, வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மார்க்கெட் தமிழா சேனல். இது வந்து ஒரு ஷேர் மார்க்கெட் பற்றி ஒரு வீடியோ இல்லாமல் பர்சனல் ஃபைனான்ஸ் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா பர்சனல் ஃபைனான்ஸ் உங்களுக்கு வந்து க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்டயே வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது உங்கள் அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் எடுத்து வச்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அது வந்து ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ஸ்டேஜில் வந்து ரொம்ப கஷ்டத்தை கொண்டு வரும். ஸோ பர்சனல் ஃபைனான்ஸை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வெஸ்டிங்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, பர்சனல் ஃபைனான்ஸை எப்படிலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டெபிலைஸ் பண்ணணும் அப்படின்னா அதனால தான் பாயிண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட ஒரு 2 months சேலரி வந்து எவ்வளோ 2 months ஒரு பட்ஜெட் என்ன ஆகும், ஒரு 50,000 சேலரி பர்சனோ 35,000 வந்து 30,000 ஒரு எக்ஸ்பெண்டிச்சர் ஆகுதுன்னா அந்த ஒரு 2 months எக்ஸ்பெண்டிச்சர் வந்து உங்கள் பேங்க்கில் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கணும். ஃபிக்ஸட் கிடையாது, வெறும் சேவிங் அக்கௌண்ட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களோட 2 months எக்ஸ்பெண்டிச்சர் நீங்கள் தனியாக வச்சிடணும் ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 6 month சேலரி வந்து நீங்கள் ஃபிக்ஸடு பண்ணி அதை வந்து நீங்கள் வந்து உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இல்லாமல் ஃபிக்ஸடாக வந்து அதுலேருந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி அந்த அமௌண்ட்டை வந்து ஃபிக்ஸடாக வைக்கணும். ப்ளஸ் இந்த இந்த பர்சனல் ஃபைனான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கேஷ் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டை சேவிங் அக்கௌண்ட்லேயும் வைக்கணும், ப்ளஸ் கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸடாக டெபாசிட்டும் பண்ணணும், கொஞ்சம் அமௌண்ட் நீங்கள் கோல்டுலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தான் வந்து இதெல்லாம் அடுத்த ஸ்டேஜ் தான் வந்து ஷேர் மார்க்கெட். டைரெக்டாக வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட் வரத்துக்கும் இந்த மாதிரிலாம் வந்து டைவர்சிஃபை பண்ணி நீங்கள் ஷேர் மார்க்கெட் வரத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. உங்களோட சக்ஸஸ் ரேட்டை வந்து ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து கோல்டு ஆனது வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும். ப்ளஸ் ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தான் வந்து அப்போது அந்த மார்க்கெட்டில் என்ன நடக்குது, எந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு லாங் டேர்ம் ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக உங்களுக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காமிக்கும். நீங்கள் ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு 2 weeks வந்து 9,800 ஆகும். அப்புறம் ஒரு 9,000 இல்லை 9,200க்கும் போகும். அப்புறம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகி 11,500 அப்படி போக ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து உங்களோட மென்டலாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தும் வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இந்த பாண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் வந்து சேவிங்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஹெவி ரிஸ்க்கு எடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்காது. ஷேர்ஸ் மாதிரி இருந்தால் கூட பாண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஹெவி ரிஸ்க் வராது. பாண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கார்பரேட்ஸ் பாண்ட் இருக்குது, ட்ரெஷரி பாண்ட்ஸ் இருக்குது, ETF பாண்ட்ஸ் இருக்குது, கோல்டு பாண்ட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நிறைய பாண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபிக்ஸடு மாதிரியே வந்து ஃபிக்ஸடாக கொஞ்சம் ஜாஸ்தி கூட வரும் பாண்ட்ஸில். அந்த மாதிரி வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் விட வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் சொன்னேன், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே வந்து SIP இது இருக்குது. மந்த்லி வந்து ஒரு 10 to 30% ஆஃப் யுவர் சேலரி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து SIPயாக கன்வெர்ட் பண்ணி SIP மூலியமாக வந்து நீங்கள் இன்வெஸ்டிங் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து வரதுக்கு கூட உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு இன்வெஸ்டிங் மெத்தட் தான் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டராகவும் பர்சனல் ஃபைனான்ஸ்லேயும் வந்து சக்ஸஸ்ஃபுல் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டியை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஆக்சுவலி அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டி பற்றி நிறைய பேர் வீடியோ பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஏன்னா அது சின்ன ஒரு டாபிக் கிடையாது, பெரிய டாபிக் தான். கொஞ்சம் அசட்ஸ்னா என்ன, லைபிலிட்டிஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு இதில் சொல்லிடுறேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறேன். அசட்ஸ்னால் ஒன்றுமே கிடையாது, எதுலேருந்து உங்களுக்கு மணி ஜென்ரேட் ஆகுது. ஒரு வீடு, நீங்கள் இருக்க வீடு மணி ஜென்ரேட் ஆகலை, ஓகேங்களா. அதே நீங்கள் அந்த வீடை வாடகை விட்டிங்கன்னா மணி ஜென்ரேட் ஆகுது, ஓகேங்களா. அதே மாதிரி உங்கள் ஓன் காரு மணி ஜென்ரேட் ஆகுது. அதே வந்து ரெண்டல், அதாவது எல்லோ போர்டு கார் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து டிரைவிங் பண்ணாங்களா, யாராவது டிரைவர் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து மணி ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதிலெல்லாம் வந்து உங்களோட அசட்ஸே வந்து மணி ஜென்ரேட் ஆகலையோ அதெல்லாம் வந்து லைபிலிட்டிஸாக மாறிடும். எதெல்லாம் அசட்ஸ் வந்து உங்களுக்கு மணி ஜென்ரேட் பண்ணுறோம் அது உங்களுக்கு அசட்டாக இருக்கும். ஸோ மணி ஜென்ரேட் பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு அசட்ஸ். மணி ஜென்ரேட் பண்ணாமல் உங்ககிட்டேருந்து காசை எடுத்துன்னு அந்த அமௌண்ட்டில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் உங்களுக்கு வராமல் இருந்தால் பர்சனல் பெனிஃபிட்ஸ் இருக்கும் கண்டிப்பாக, பட் மணியாக அது தரா இருந்தாலும் அது லைபிலிட்டிஸாக மாறும்.
ஸோ இதான் வந்து அசட்ஸுக்கும் லைபிலிட்டிஸ்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி வந்து சின்னதாக வந்து ஒரு லோ ரிட்டர்ன்ஸில் ஒரு பேசிவ் இன்கம் ரெடி பண்ணும். பேசிவ் இன்கம்னா என்னன்னா, ஆக்சுவல் இன்கம் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, ஒரு நீங்கள் 8 ஹவர்ஸ் டியூட்டி போகிறீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, மந்த்லி சேலரி வாங்குறீங்க, முடிஞ்சு. பட் இது இல்லாமல் ஒரு பார்ட் டைமாக வந்து ஏதாவது ஒரு ஃபீல்டில் எனி இன்ட்ரெஸ்டட் ஃபீல்டில், இல்லை ஆன்லைனில் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைனில் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணலாம், ஏதாவது ஒரு சின்ன ஒரு கடை மாதிரி ரன் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு பேசிவ் இன்கம் கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னன்னா, நீங்கள் ஒர்க்கே பண்ணலாம் கூட, அதுலேருந்து கொஞ்சம் மணி ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஃபுல்லாக ஒரு 50,000 வரணும் அவசியம் இல்லை, ஒரு 5,000 ஒரு 10,000 வந்தால் கூட போதும். ஸோ அந்த மாதிரி வர பட்சத்தில் உங்களுக்கு இதுக்கு இந்த பர்சனல் ஃபைனான்ஸில் வந்து ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதில் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டிங்கன்னா தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் இன்வெஸ்டிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நம்ம போக முடியும். ஷேர் மார்க்கெட் என்ட்ரி பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி நல்லா அதுலேருந்து இன்னும் நல்ல பெனிஃபிட்ஸ் பண்ணுறதுக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர்னா வந்து எப்பவுமே ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பாங்க. அதாவது நம்ம உள்ளே போகும்போதே வந்து எவ்வளோ நம்மளுக்கு லாஸ் ஆகும், எவ்வளோ நம்மளுக்கு பெனிஃபிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்ட்டை வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுன்னு, ஒரு 500 rupees வந்து நம்ம லாஸ் ஆகுதுன்னா அந்த லாஸ் வரைக்கும் பொறுமையாக இருந்து பார்த்துன்னு, அதே மாதிரி டார்கெட் ரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்துன்னு, அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் ஃபாலோ பண்ணி ரிஸ்க்கை வந்து கேல்குலேட் யார் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக மாறுவாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல். ஏன் வந்து இதை திரும்ப சொல்கிறாங்கன்னா ப்ரொடெக்ட் யுவர் கேபிட்டல்னா, எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆசையில் வந்து தன்னோட கேபிட்டலை ப்ரொடெக்ட் பண்ணாமல் அந்த கேபிட்டலை முழுசாக வந்து ரிஸ்கில் வைக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டாப் லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா 10% 15% வைக்கிறது ஈஸி கிடையாது. ஸோ வச்சுட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேபிட்டலே வந்து லோ ஆகிடும். அதனால தான் வந்து இந்த ப்ரொடெக்டிவ் கேபிட்டலுக்காக தான் வந்து இந்த டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதில் அப்ளை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க கேபிட்டல் வந்து ப்ரொடெக்ட் ஆகிடும். நீங்கள் டைவர்சிஃபை பண்ணாமல் ஒரே இடத்துல வந்து ஃபண்டு வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெறும் அசட்ஸாக வச்சிருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்கும், வெறும் பாண்ட்ஸாக வச்சாலும் ப்ராப்ளமாக, வெறும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக வச்சிருந்தாலும் ப்ராப்ளமாக இருக்கும், வெறும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் வச்சுருந்தா ப்ராப்ளம் இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா வந்து உங்கள் பர்சனல் ஃபைனான்ஸும் இல்லை ஒரு ட்ரேடராகவும் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். தென் ரொம்ப முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட்லேயும் சரி இல்லை பர்சனல் லைஃப்லேயும் சரி சென்டிமெண்ட் ஹேண்டில் பண்ணுறது. சென்டிமெண்ட்னா வந்து ஒரு ஹியூமனாக இருக்க பட்சத்தில் நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கூட நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு வெளியே வந்தால் தான் வந்து நம்மளால சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ பர்சனல் ஃபைனான்ஸ் ரொம்ப முக்கியம் இந்த ஒரு ஃபீல்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாலேஜ். ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு வந்து எல்லாம் கேம்பிளிங் மாதிரி பார்க்காம இது ஒரு பிஸ்னஸாக பார்த்து அதுக்கு தேவையான ஒரு நாலேஜை கற்றுன்னு உள்ளே வரணும். ஏன்னா அதுக்காக தான் இந்த வீடியோஸ் பண்ண இருக்குது. இதில் நீங்கள் இந்த வீடியோஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கொஞ்சம் நாலேஜ் கெயின் பண்ண ஆரம்பிக்கும். சபார்டினேட்டாக நியூஸஸ் கலெக்ட் பண்ணுங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிங்க, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். நாலேஜ் உங்கள் ஸ்கில்லை நீங்களே இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நாலேஜ் ரொம்ப முக்கியம். நாலேஜ்ன்ற பட்சத்தில் யூ ஷுட் ஸ்பெண்ட் சம் டைம் டு ஒர்க். அதாவது என்ன நடக்குது இல்லை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், எப்படி பண்ணணும் எல்லாமே தெரியணும். அதனால் நாலேஜ் தேவைப்படுது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டு 10x to 20x வரைக்கும் டைவர்சிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா, ஒரு 10 to 20 வகையில் ஒரு 2 லட்ச ரூபாய் இருக்குன்னா அதை கூட 20 வகையில் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபண்டு. இல்லை எனக்கு சின்ன அமௌண்ட் தான் இருக்குது, அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு உங்கள் நாலேஜை உங்கள் மென்டல் பவரை யூஸ் பண்ணி எந்தெந்த இடத்துல போட்டால் நம்ம இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி 10x to 20x இருக்கும். அதை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரொடெக்டிவ் கேபிட்டல் ஈஸியாக இருக்கும். அதான் செக்டார் வழியாக இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாக இல்லை பாண்ட்ஸ் வழியாக சொல்லிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். தென் வந்து இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் இயர்லி. ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மணி க்ரோ பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் சம் டைம், பட் நம்பர்ஸ் ஆஃப் டைம் க்ரோ ஆகும், இல்லைன்னு சொல்ல. இப்போ 1x இல்லை 10x இல்லை 1000x க்ரோ ஆன ஸ்டாக்ஸ் கூட நிறைய இருக்குது. இப்போ கரண்ட்லேயே வந்து 1000x மூவ் ஆன ஸ்டாக்ஸ் கூட இருக்குது. அதாவது எப்படி 1000xனா என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி ₹1 இந்த ஷேர் இன்னைக்கு ₹1000 அப்படி இருக்க ஷேர்ஸ் நிறைய இருக்குது. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்களா ₹1, அதாவது 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணீங்களா ஆட்டோமேட்டிக் இங்கே ஒரு 10 கோடி 1 lakh = 10 crores. ஸோ அந்த ஒரு விஷயம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குதுன்னா வந்து
10 years அப்படின்னா அந்த 10 years ஸ்பேனுக்கு தான் உங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ மேக் இட் ஃபாஸ்ட் அண்ட் இயர்லி, இன்வெஸ்ட் இயர்லி. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு சீக்கிரமாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்களும் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. See you next video.